सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी நாராயணி நமோஸ்துதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பானது. இந்த செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்கள், அதேபோல் சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள், எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த ஆடி செவ்வாய். ஆடிச்செவ்வாயிலே விரதம் இருக்கின்ற கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் நீக்குகின்ற வகையிலே, பொதுவாக ஜாதக ரீதியாக இந்த செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று இந்த ஜாதக ரீதியாக சில தோஷங்களை எல்லாம் சொல்வார்கள். இவ்வாறான தோஷங்களெல்லாம் நீங்குகின்ற வகையிலே ராகு கால நேரத்திலே அம்பாளுடைய சன்னிதானத்திலே எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சாறுகள், சதைகள், விதைகள் இவற்றையெல்லாம் அகற்றி அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ராகு கால துர்கா பூஜை. எல்லா விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது, திருமண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களால் இந்த ராகு கால பூஜை செய்தால் ஆடிச்செவ்வாயிலே ஆரம்பித்து தொடர்ச்சியாக 9 வாரமாவது செய்ய வேண்டும். செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த ஆடிச்செவ்வாய். எனவே இந்த ஆடிச்செவ்வாயை நாமும் விரத அனுஷ்டானத்தோடு இருந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு அம்பாள் ஆலயம் நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளில் கலந்து கொள்வதோடு இப்பொழுது பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ஆடிப்பூர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பருத்தித்துறை புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்திலே பர்வதவத்தினி அம்பிகையினுடைய இந்த ஆடிப்பூர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் மரக்காப்புளை அம்பேபுச ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலே இந்த ஆடிப்பூர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொழும்பு விவேகானந்தா மேடுத்தெரு ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலும் இந்த அலங்கார உற்சவம் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மேட்டுத்தெரு ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே தேர் உற்சவம், நாளை ஆடிப்பூரத்திலே தீர்த்தோற்சவம் அவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும், மரக்காப்படை முத்துமாரியம்மன் ஆலயத்திலே நாளைய தினம் ஆடிப்பூரத்திலே சங்காபிஷேகத்தோடு மாலை ரதபவனி நகர் வலம் வருகின்றதாகிய தேர் திருவிழாவும், மறுநாள் 8ஆம் தேதி வியாழக்கிழமை தீர்த்த உற்சவத்தோடு இந்த உற்சவங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. இவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசுவினுடைய சீடர்களிடம் ஒரு தகப்பன் தன்னுடைய சிறுவனை மகனை கூட்டிக் கொண்டு வருகின்றார். பேய் பிடித்ததினாலே அவன் துன்புற்று கொண்டிருந்தான் என்பதை இந்த சீடர்களுக்கு சொன்ன இந்த தகப்பன், இந்த சீடர்கள் புதுமை ஆற்றுவார்கள், இந்த அசுத்தாவியை விரட்டி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இந்த சீடர்களால் முடியவில்லை. அப்பொழுது அந்த தகப்பன் இயேசுவிடம் இந்த சிறுவனை கொண்டு சென்றதும் ஒரு நொடியிலே அந்த பேயை துரத்தி விடுகின்றார் இயேசு. பின்பு இந்த சீடர்கள் தங்களால் முடியவில்லையே என்று வெட்கி நாணி தலை குனிந்து நின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய விசுவாசம் போதாது என்று. புதுமை ஆற்றுவதற்கு, ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாங்கள் இந்த உலகத்திலே காண்பதற்கும் ஆற்றுவதற்கும் இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த இறைவனிலே நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை, அந்த இறைவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுக்குள் வரவேற்று அந்த வல்லமையை நாங்கள் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக மாறுவோம். இந்த இயேசு சீடர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிப்பார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள், பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆற்றலிலே வளர்வதற்கு அவர்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார்கள். ஆனால் இடையிடையே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு பிள்ளைகள் அவர்களுக்கு ஞாபக சக்தி காணாது போதாது, அல்லது அவர்களுடைய ஆற்றலிலே அவர்கள் வலிமை பெற்றவர்களாக அவர்கள் உயர்வதற்கு இன்னும் இடம் இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் முறையிடுகின்றோம். நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய பிள்ளைகளிலே, வருங்கால சந்ததியிலே இடம் பெறுவதில்லை என்று நாங்கள் கலங்குகின்றோம். இப்படித்தான் இயேசுவும் தம்முடைய சீடர்களை உருவாக்கி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசம் இன்னும் போதாது என்பதை இந்த புதுமையாற்ற முடியாத இந்த நிகழ்விலே கண்டுகொள்கின்றார். அதை அவர்களுக்கு அறியப்படுத்துகின்றார். இவ்வாறு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய அவர்கள் வளராவிட்டால், அல்லது அவர்களுடைய ஆற்றல் திறமைகளிலே அவர்கள் இன்னும் தங்களை எண்பிக்க முடியாது இருந்தால், நாங்கள் அவர்களை மேலும் மேலும் தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் உங்களால் முடியாது என்று சொல்லி தட்டி கழிக்கக்கூடாது. அவர்களை அசட்டை செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஊக்கமளிப்பதை விடுத்து அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இவ்வாறு எங்களுடைய எதிர்பார்ப்பும் நிஜமான வாழ்வும் எங்களுடைய வாழ்விலே ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தவர்களை நாங்கள் தட்டி கொடுப்பதற்கு, அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற அதே வேளையிலே, அவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளையிலே, நாங்கள் அவர்கள் வளருவதற்கு, அவர்கள் முன்னேறுவதற்கு, அவர்கள் இறை நம்பிக்கையுள்ளவர்களாக உருவாகுவதற்கு நாங்கள் இன்னும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும். இயேசு தம்முடைய சீடர்களை அவர் கோபித்து அவர்களை ஏசினாலும், அவர்களுடைய பிழையை சுட்டி காட்டினாலும் அவர்களை தள்ளி வைக்கவில்லை. அவர்களால் இயலாது என்று அவர்களை தள்ளி வைக்கவில்லை. மாறாக எங்களோடு வாழுகின்ற, குறிப்பாக எங்களிலே தங்கி இருக்கின்ற பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்களை நாங்கள் அவர்களுடைய குறைகளை, இயலாமைகளை சுட்டி காட்டினாலும் நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுக்க வேண்டும். ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.